வணக்கம் நண்பர்களே. செல்வத்தின் அதிபதியாக போற்றப்படும் குபேர பகவானை இந்த முறையில் வழிபட வேண்டும். எந்த நாளில் வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும்? என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும்? இந்த வீடியோவில் குபேரர் வழிபாட்டின் முழுமையான முறையையும் அதன் மகிமையையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். குபேரர் யார்? குபேரர் இந்து சமயத்தில் செல்வத்தின் காவலராகவும் வடக்கு திசையின் அதிபதியாகவும் கருதப்படுகிறார். குபேரரின் அருளால் வாழ்க்கையில் செல்வ வளம், தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. குபேரர் வழிபாட்டின் முக்கியத்துவம். குபேரரை பக்தியுடன் வழிபட்டால் பணவரவு அதிகரிக்கும், கடன் சுமை குறையும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கும், மன அமைதி கிடைக்கும். குபேர பூஜைக்கு தேவையான பொருட்கள். குபேரர் படம் அல்லது சிலை. குபேரர் வழிபடும் சரியான முறை. முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள். குபேரர் படத்திற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து அலங்கரிக்கவும். நெய்விளக்கு ஏற்றி மனதை ஒருமுகப்படுத்துங்கள். பின்னர் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதியே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கலாம். பின்னர் மலர் அர்ச்சனை செய்யுங்கள். எந்த நாளில் வழிபட வேண்டும்? வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை குபேர வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. பௌர்ணமி நாளிலும் குபேர பூஜை செய்யலாம். பக்தர்களுக்கான அறிவுரை. வழிபாட்டுடன் சேர்த்து நேர்மை, உழைப்பு மற்றும் தான தர்மமும் அவசியம். குபேரர் அருள் என்பது பணம் மட்டுமல்ல, மனநிறைவும் குடும்ப மகிழ்ச்சியும் ஆகும். பீரோ லாக்கரில் குபேரர் சிலை வைத்து வழிபட்டால் என்ன நன்மை? குபேரர் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார். பீரோ லாக்கரில் குபேரர் சிலை அல்லது படம் வைத்து தினமும் வழிபடுவது செல்வ வளத்தை ஈர்க்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. பணம் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் குறைய உதவும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட பிரார்த்தனை செய்யலாம். குடும்பத்தில் பொருளாதார நிலைத்தன்மை உருவாகும். வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. ஓம் யக்ஷாய குபேராய நம என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். வழிபாட்டுடன் நேர்மையான உழைப்பும் சிக்கனமும் தான தர்மமும் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். குபேரர் வழிபாட்டின் முழுமையான முறையை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். குபேரர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.